கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த புதிய மாதத்தின் புதிய வாரத்தின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் கடந்த மாதங்களிலெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்து வந்தார். இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் நம்மை காத்து வருவார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடுத்திருக்கிற புதிய ஒரு மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதங்களை நாங்கள் கடந்து வரும்படியாக எங்களுக்கு கிருபை செய்த தேவன் இந்த 3வது மாதத்தையும் காணும்படியாக எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்கள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறும்படியாக இந்த மாத செய்தியானது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அதிகமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை செழிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மாதம் நீர் கிருபை செய்வீராக. ஆவியாண்ட கரங்களை போடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்துக்கான தேவனுடைய செய்தி, கர்த்தரிடமிருந்து எதுவும் தாமதிப்பதில்லை என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். கர்த்தரிடமிருந்து எதுவுமே தாமதிக்காது. ஏன் என்று சொன்னால், அவரால் தான் வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்டது. பூமியும் அதன் மேலுள்ள எல்லாவற்றையும் தேவன் தான் உண்டாக்கினார். தேவன் மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், புத்தியை கொடுத்தார். அவன் பணத்தை உண்டாக்கினான். அந்த பணத்தையும் தேவன்தான் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். எந்த விதமான தேவைகள், எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவன் நாம் கேட்கிற ஒன்றையும் தாமதிப்பது கிடையாது. கர்த்தரிடமிருந்து எதுவுமே தாமதிக்காது. அதை தான் நாம் பார்க்க போகிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 70ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 70:5. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர். கர்த்தாவே தாமதியாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறான். இந்த 70ஆம் சங்கீதத்தில் 5 வசனங்கள் தான் இருக்கிறது. தேவனுக்கு நினைப்பூட்டுதலான தாவீதின் சங்கீதம். கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக, அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நினைக்க வேண்டும் என்பதற்காக, நினைப்பூட்டுதலுக்காக தாவீது பாடிய சங்கீதம். நினைப்பூட்டுதலை சொல்லி உதவி கேட்கிற சங்கீதம் இந்த சங்கீதம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும், எனக்கு உதவி செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. கர்த்தரிடத்திலே இது அவ்வளவையும் சொல்லுகிறார். கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்யணும். என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணனும். எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பணும். எவ்வளவு என்னென்ன இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும்னு பார்த்தா
இவனுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது, இவனை ஒன்றுமே பண்ண முடியல என்று சொல்லி பின்னிட்டு திரும்ப வேண்டும். என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. அவங்க என்ன பண்ணாலும் சரி, இவனை அசைக்க முடியலடா அப்படின்னு சொல்லி பின்னிட்டு திரும்புவார்களாக. 4ஆம் வசனம் பாருங்க. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷிப்பார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆக கர்த்தரை தேடுகிற யாவரும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷப்படுவாங்க. அவருடைய இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்வார்கள். இதை சொல்லி முடித்த உடனே நான், ஆண்டவரே, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே, தாமதியாதையும், என்னை விடுவிக்க தாமதியாதையும், எனக்கு துணை செய்ய தாமதியாதையும் என்று ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்கிறார். அவர் இருந்த நாட்களில் அவரோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் பகைஞர்களாக, அவனை பகைக்கிறவர்களாக, தாவீதை பகைக்கிறவர்களாக எல்லாருமே இருக்கிறார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிற வார்த்தை, இதே வார்த்தை இந்த சங்கீதம் 70 நீங்கள் வாசித்து நீங்களும் கேட்டு பாருங்கள். இந்த வசனங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும் பொழுது ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது? தாமதியாதையும் என்று சொல்லி கேட்கிறார். உதவி செய்ய தாமதியாதையும், விடுவிக்க எனக்கு தாமதியாதையும் என்று கேட்கிறார். இதே வசனம் 40ஆம் சங்கீதத்தில் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த இடத்துல நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நான் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். தேவன் இவனுக்கு செய்கிற காரியங்களை அநேகர் கண்டு தேவனுக்கு பயப்படுவார்களாம். அப்ப இங்கே தேவனுடைய சமூகத்தில் தாவீது பொறுமையோடு காத்திருக்கிறார். தாவீது கூப்பிட்டு கேட்ட உதவி, தாவீது கேட்ட விடுதலையை தேவன் இங்கே கொடுக்கிறார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து இவனை தூக்கி எடுத்து கன்மலைகளின் மேல் இவனை நிறுத்தி கன்மலையிலிருந்து விழுந்து விடாதபடி இவனுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அதை செய்கிறபடினால் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். கர்த்தரை துதிக்கும் புது பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார். அவர் என் வாயில கொடுத்தாரியா, நான் பாடினேன், அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி நான் பாடினேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் இந்த மாதம் கர்த்தரை உயர்த்தி துதித்து பாடுவீர்கள். அந்த சங்கீதத்திலே தான் 17ஆம் வசனத்தை பாருங்க. 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை பாருங்க. அது இதே வசனம் தான் அந்த இடத்துல வந்திருக்கும். உம்மை தேடுகிற யாவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அங்கே தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்று 70ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிற தாவீது 40ஆம் சங்கீதத்திலே கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். அதனால தான் சொல்றேன், கர்த்தரிடமிருந்து எதுவும் தாமதிப்பதில்லை. நீங்க கேட்கிற எந்த ஒரு காரியமும் தாமதிப்பதே கிடையாது. தாமதம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், என் தேவனே தாமதியாதையும். ஆக தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே செய்கிறவராயிருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயங்கரமான குழி, உளையான சேறு தூக்கி எடுக்கிறார். இவன் கேட்ட துணை, இவன் கேட்கிற உதவி, இவன் கேட்ட விடுதலையை தேவன் அவனுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதை இவன் கேட்கிறான். ஆண்டவரை தாமதம் பண்ணிடாதீங்க, சீக்கிரமாக அதை கொடுங்க. என் பிராணனை வாங்க தேர்றவங்க வெட்கப்பட்டு போகணும் சொல்லுகிற வார்த்தை. ஆபகு தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகு 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த தரிசனம், அந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் எப்படினாலும் நிறைவேறி முடியும். நீ காத்திரு. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், கண்டிப்பா வருங்க. தாவீது சொல்லலையா, கண்மலையின் மேல் என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை கண்மலையிலே கொண்டு போய் நிறுத்தினான், என் அடிகளை உறுதிப்படுத்தினான். நான் விழுது போகக்கூடாது மறுபடியும். ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, அது தாமதிக்காது. ஏன்? அது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் கேட்கிற உதவி, கர்த்தரிடத்தில் கேட்கிற விடுதலை. ஆக அதை தருவேன் என்று தரிசனம் கொடுத்தவர், வாக்கு பண்ணினவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். 3 காரியங்களை தாமதிப்பதில்லை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3 காரியங்கள் தாமதிப்பதில்லை. அதில் முதலாவது காரியம், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாமதிப்பதற்கு இல்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் தாமதிப்பதே கிடையாதுங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறார்கள். சில விசுவாசி என்ன நினைக்கிறாங்களே, இந்த வருஷம் எனக்கு செழிப்பை தருவேனாரு, எனக்கு நற்செய்தி உண்டாக செய்வேன் சொன்னார். உண்டாக செய்வேன், செழிப்பை உண்டாக செய்வேன்னாரு. 2 மாதம் போச்சு, இன்னும் ஒன்றும் இல்லையே. அதுக்கு தான் பதில் கொடுக்கிறார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் தான். அந்த கொடுக்க போறேன்னு சொன்ன செழிப்பு தான். அது கண்டிப்பாக அந்த செழிப்பு கிடைக்கும். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். என்ன மனம் திரும்பணும்? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்வார், அவர் என்னை விடுவிப்பார். நான் பயங்கரமான குழியில் இருந்தேன், உளையான சேற்றிலும் இருந்தேன். அவர் என்னை தூக்கி எடுத்து என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய்
என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். எவ்வளோ பெரிய ப்ராசஸிங் தெரியுங்களா? பயங்கரமான குழி, அந்த குழிக்குள்ளார பயங்கரமாக சேரு, அந்த சேத்துலேருந்து ஒருத்தனை தூக்கி எடுக்கும் பொழுது அந்த சேருலேருந்து வெளியில் வருவான். அவனை கழுவணும், அடுத்து அவனை கண்மலையின் மேலே கொண்டு போய் வைக்கணும், அவனை உயர்த்தணும். அப்படி அவன் உயர்த்தப்பட்டோன்னு அவன் சறுக்கி விழுந்துடக்கூடாது. அந்த சறுக்கி விழாதபடி அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசத்தில் அவனை உறுதியாக தேவன் வைக்க விரும்புகிறார். அவன் அடிகளை உறுதிப்படுத்துதல் என்பது அவன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார், அவனுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். இதுதான் பேதுருவை பார்க்கிறோம். இதில் தான் மனம் திரும்ப வேண்டும். நிச்சயமாய் தேவன் என் அடிகளை உறுதிப்படுத்துவார், எனக்கு தேவன் உதவி செய்வார், எனக்கு வர வேண்டிய செழிப்பை தேவன் எனக்கு கொடுப்பார். அதில் நம்பிக்கையில உறுதியாயிருங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருங்க. கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். நம்மை ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம விசுவாசம் இல்லாமல் போயிடுறோம், நம்பிக்கை இல்லாமல் போயிடுறோம். நம்மனால தான், நம்மக்கிட்ட தான் உள்ள குறை. நீங்கள் நம்ம அடிகளை உறுதிப்படுத்துங்க, நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க, விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. கண்டிப்பாக செழிப்பை காண்பீங்க, உங்களுக்கு செழிப்பு உண்டாகும், இல்லாத செழிப்பு உண்டாகும். நீங்களே சொல்லுவீங்க, இது வரைக்கும் என் பாக்கெட்டில் 10 ரூபா கூட 100 ரூபா கூட இருந்ததே கிடையாது, ஆனால் இப்போ என் பாக்கெட்டில் 10 ரூபா 100 ரூபா 1000 ரூபான்னு இருக்குது, 500 ரூபா என்று இருக்கிறது. நீங்கள் சொல்லுவீங்க, சொல்லும்படி தேவன் செய்வார். நீங்கள் சொல்லும்படி தேவன் அப்படி செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும், சீர்கேடும் கிளவிகள் பேச்சுகளுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சும் ஆன கட்டுக்கதைகள். ஆமாம், எவ்வளவோ ஜெபம் பண்ணான், எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருந்தான், அவன் இவ்வளோ ஜெபம் பண்ணி நம்ம முன்னேறிட்டானா, அவனுக்கு கிடச்சிச்சா? அவனுக்கு தான் கிடைக்கலையே ஒன்றும். சீர்கேடான பேச்சு, கிளவிகளின் கட்டுக்கதைகள், இதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக நீ என்ன செய்? முயற்சி பண்ணு. அப்போ வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற வேண்டுமானால் தேவ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி பண்ண வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 8ஆம் வசனம், சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. சரீர பிரகாரமாக நாம் என்ன பிரயாசப்படலாம், ஆனால் அது அற்ப பிரயோஜனம் உள்ளது, அது கொஞ்சம்தான் கொடுக்கும். ஆனால் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், இப்போ உலகத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கும் மறுமையில் வாழ போகிற வாழ்க்கைக்கும் அது வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்போ தேவ பக்தி தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தத்தை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுகிறது. இந்த வருட வாக்குத்தத்தம் என்ன? தேவன் சொல்கிறார், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், உங்களுக்கு செழிப்பு உண்டாக செய்வேன். ஆக இந்த வாக்குத்தத்தம் ஜீவன் உள்ளது. ஜீவனுக்கும் அதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால்
எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இந்த கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த வருட வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமாயிருக்கிறது. எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருந்தது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை. அப்போ இந்த வாக்குத்தத்தம் என்ன? உனக்கு செழிப்பு உண்டாகும் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? அது ஆசீர்வாதங்களில் விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளலாம். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தினால நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். நீங்கள் அப்படியே காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின போது ஆணையிடும்படி தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு, பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிடும் பொழுது தன்னிலும் பெரியவர் இல்லாதனால தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தன்னுடைய நாமத்தினாலே அவனுக்கு வாக்கு பண்ணினார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். அந்தப்படியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாக உண்டாகும். ஏங்க, 100 வயது உள்ள ஒரு கிழவன் 90 வயது உள்ள கிழவி, செத்துப்போன கற்பம், செத்துப்போன சரீரத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் அவர்களுக்கு ஒரு பிள்ளையை அந்த வயதிலே தருகிறார் தேவன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து விசுவாசமும் இல்லையா நீடிய பொறுமையுமாயிருந்து காத்திருந்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஒபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம் என்று சொல்கிறார். நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு நாங்கள் போகிறோம், நீங்கள் போகிறீங்க. மோசே சொல்கிறபடி வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கொடுத்தார் இல்லையா, செழிப்பு, அந்த செழிப்பை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சுற்றியில் இருக்கிற குடும்பத்தார், உங்களை சுற்றியில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வாதத்தை கூப்பிடுங்க. அவங்கள இங்கே அப்படி தான் மோசே கூப்பிட்றாரு. உனக்கு நன்மை செய்வோம், நாங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அந்த வாக்குத்தத்தத்தை மோசே ஆராய்ந்து இருக்கிறபடினால் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த வருடம் 2025
கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதத்தின் புஸ்தகம் 105 அதிகாரம் 42 வசனத்தை பார்க்கிறோம். 42 சங்கீதம் 105 42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, எதை நினைக்கிறாரு? அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் அல்ல, பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும். அப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் பரிசுத்தமானது. தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து, அப்ப ஆபிரகாமும் தனக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 வருடமாக தன்னை பக்குவப்படுத்தி அந்த பரிசுத்தமான வாக்குத்தத்தத்தை தன் வாழ்க்கையில அனுபவிக்க தன்னை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டான். நீ அந்த ஆபிரகாமை நினைச்சு பாருங்க. 75 வயதுல வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, ஆனா 100 வயதுல நிறைவேற்றுறாரு. 25 வருடங்கள் அந்த பரிசுத்தமான அந்த வாக்குத்தத்தம் அதை நிறைவேறுவதற்கு, அது அவனுடைய வாழ்க்கையில விளங்குவதற்கு அவனை முழுவதுமாக மாற்றியது. பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தோடு இருந்து அவன் பெற்றுக்கொண்டான். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சந்தத்தோடும் புறப்பட பண்ணி, அதில் கடைசியாக 45 வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு புறஜனங்களுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். மற்ற ஜனங்களுடைய பிரயாசங்களையும் இவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். அப்ப அந்த வாக்குத்தத்தம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் கர்த்தரிடமிருந்து எதுவும் தாமதிக்காது, அதில் வாக்குத்தத்தம் தாமதிக்காது. அது பரிசுத்தம் உள்ள வாக்குத்தத்தம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும், விசுவாசத்தோடு தான் காத்திருக்கணும். கண்டிப்பாக நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். முடிவில் அது விளங்கும், அது மாறாது. சங்கீதத்தின் புஸ்தகம் 77 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 77:6 ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. இவன் என்ன செய்தானா? ராக்காலத்தில் தான் இருதயத்தில் சம்பாஷித்து கொண்டானா, இருதயத்தில் பேசிக்கிட்டானா. என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்ய மாட்டாரோ, அவருடைய கிருபை முற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது, அதுவும் பரிசுத்த வாக்குத்தத்தமானது தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ என்றெல்லாம் அவன் எண்ணுகிறானா. அவன் இருதயத்தில் ராத்திரி படுக்கையில் சம்பாஷிக்கிறானா. 9 வசனத்தில் சொல்லுறான், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். அப்பொழுது நான், இது என் பலவீனம். இந்த ராத்திரி நாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தூக்கம் வராமல் கண்டதையும் நினைக்கிறோம். நல்லது நடக்க போக வேண்டிய நேரத்தில் கண்டதையும் நினைக்கிறோம். ஐயோ, என்ன இதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இது எப்படி செய்ய போகிறோம், அதை எப்படி செய்ய போகிறோம், இது எப்படி சமாளிக்க போகிறோம். அப்பொழுது நான், இது என் பலவீனம். இந்த பலவீனத்து வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளை அறியாமல் ராத்திரி தூக்கம் வரல, அந்த படுக்கையில் படுத்து புரளும் பொழுது தேவையில்லாத சம்பாஷணை, தேவையில்லாத நம்ம இருதயத்துக்குள்ளாரே பேசிக்கிறோம். எனக்கு சுகம் வரணும், சுகம் வந்துடுமா, எனக்கு சுகம் கிடைச்சிருமா, நான் எனக்கு நல்லபடியாக பலத்தை பெற்றுவேனா, மறுபடி சுகம் அடைஞ்சிருவேனா, அடைவேன், அது நம்பிக்கை. அடைந்துருவேனா, இது நடக்குமா, இது ஆகுமா. இங்கே வசனம் சொல்லுகிறது, இது என் பலவீனம்.
அந்த நினைக்கிறோம் பாருங்க, வேணா செய்வேனா, நடக்குமோ, கிடைக்குமா, ஆக இதெல்லாம் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். ஆக இவர் என்ன நினைவு கூறுகிறாராம்? கர்த்தருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறாரு, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறாரு, உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுகிறார். என்னங்க பூர்வ காலத்து அதிசயம்? நம்முடைய தாயின் கருவில் எப்படி நம்ம உண்டானோம் நமக்கே தெரியாது. ஒரு சொட்டாக நாம் உருவாகி ஒரு குழந்தையாக வடிவமெடுத்து பிறந்து இன்றைக்கு இப்படி இருக்கிறோம். இது மிக பெரிதான அதிசயம் இல்லையா? அப்படி நம்மளை வளர்த்த தேவன், வளர வைக்க தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா? நமக்கு வந்திருக்கிற எல்லா வியாதி, பலவீனங்கள், சுகவீனங்கள், எல்லா தரித்திரியங்கள், எல்லா இல்லாமைகளிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க மாட்டாரா? அவருடைய வாக்குத்தத்தம், அதுவும் பரிசுத்தமான வாக்குத்தத்தம் தாமதிக்குமா? தாமதிக்காது. எப்ப அது தாமதிக்குது? பொறுமையா காத்து இல்லாம அவசரப்படுறது. சீக்கிரமா கிடைச்சிட்டா நான் சீக்கிரமா செட்டில் ஆயிடுவேன், சீக்கிரமா கிடைச்சிட்டா நான் நல்ல இதாயிடுவேன். நல்லது, நீங்க எதிர்பார்க்கிறது நல்லது. ஆனா கொஞ்சம் கர்த்தரிடத்துல பொறுமையா கேளுங்க. தாவீதோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் ஒரு அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஒரு பெரிய ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல நீங்க காண போறீங்க. நல்ல சுகத்தை பெற போறீங்க, நல்ல பலத்தில் இருக்க போறீங்க, நல்ல திடமா இருக்க போறீங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்புற நம்பிக்கை வீண் போகாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொல்றார், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. நமக்கு ஆண்டவர் அறிவித்தார், இந்த வருஷத்தில் உங்களுக்கு செழிப்பு உண்டாக செய்வேன். கர்த்தர் செழிப்பை உண்டாக்குவார், கர்த்தர் செழிப்பை உண்டாக்குவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பாருங்க. அதே 7ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7:27, உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிற்பாடு, அது பரிசுத்த வாக்குத்தத்தம். அதை பொறுமையோடு காத்திருந்து விசுவாசத்தோடு இருந்து அதை அனுபவிக்கணும். அதை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை நீங்கள் சீக்கிரம் தாங்கப்பா, இனிமேல் என்னை தாமதிக்காதீங்க, உதவியை கடவுள்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நீர் எனக்கு சுகத்தை தாங்க, நீங்கள் எனக்கு பலத்தை தாங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எனக்கு மருத்துவம் பார்க்கலாம், அல்லது மாத்திரைகள் தரலாம், சுகத்தை கொடுப்பவர் நீர். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு தேவைகள் எல்லாம் இருக்குது, இவ்வளவு பணம் எனக்கு தேவைப்படுது, இந்த காரியங்களை நான் செய்யணும், நான் இப்படி ஒரு செட்டில் ஆகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டை கொடுப்பார். உங்களுக்கு இனிமே தான் எல்லாத்தையும் கிடையாது,
கர்த்தர் இனி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை எப்படி ஒரு தரித்திரமாக இருந்ததோ அந்த வாழ்க்கையில் தேவன் அந்த உண்டாக்குகிறார் ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை. ஒரு பழைய கிழிந்த சட்டை போட்டவனுக்கு ஒரு புது சட்டையை அவன் அங்கு அளவெடுத்து தைத்து அவன் போடுவது போல தேவன் உண்டாக்கி கொடுக்க வல்லவராயிரு. அவரை பொறுத்தவரையில் அந்த துணி வாங்குவதும் எளிது. அவரை பொறுத்தவரையில் அந்த டெய்லரை விட்டு தைக்க வைப்பதும் சரியானது. அவரை பொறுத்தவரையில் அதை கொடுக்கும் காலம், அந்த டெய்லர் கொடுக்கும் காலம், அது எல்லாமே கர்த்தர். உதாரணத்துக்கு தான் அதை சொல்கிறேன். துணி ரெடி, அதை கடையில் போய் வாங்கணும், அதை டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். டெய்லர் ரெடி, ஆனால் டெய்லர் வெட்டணுமே அளவுக்கு, நம்முடைய அளவுக்கு ஏற்றாப்புல. அவர் ஏனதானு வெட்டிட்டானா ஒரு பக்கம் ஏற்ற இறக்கமால போயிடும். அவசரப்படக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு ஏற்றாப்புல ஒரு கோடு போடுவாங்க, அந்த கோட்டிலேயே வெட்டிட்டு போவாங்க. பிற்பாடு தான் அதை இணைச்சி தைப்பாங்க. அதெல்லாம் பொறுமையோடு செய்ய வேண்டியது. அதுபோல் ஆண்டவர் உண்டாக்குவது இதுதான். நீங்கள் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு இருக்கும், செழிப்பு உண்டாகும். இல்லையா? 28ஆம் வசனத்தில், இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இந்த வருடம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நல் விசேஷங்க, நல் விசேஷம். செழிப்பு உண்டாகும், நல் விசேஷம். அந்த நல் விசேஷத்தை வாக்குத்தத்தம் பண்ணீங்களே, எனக்கு சீக்கிரம் தாங்கப்பா, எனக்கு சீக்கிரமாக எனக்கு கிடைக்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்பட்டுள்ளது. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமாம், நடக்கும். ஆமாம், இந்த வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாக செழிப்பு உண்டாகும். ஆக ஆமென்றும் ஆமேன் என்று சொன்னால் அப்படியே நடக்கும் என்றும் இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். முதலாவது, வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. 2வது, கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதே கிடையாது. கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை தாமதிப்பது கிடையாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எசேக்கியேல் 12:25. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அப்ப இந்த வருடத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் கர்த்தர், நான் உனக்கு செழிப்பு உண்டாக செய்வேன் என்று சொன்னேன். நான் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை தாமதியாது. நீங்க இந்த வருட வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எடுத்தீங்கன்னா அது தாமதிக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் 12:28 பாருங்க.
ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல். நான் என் மூலமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவருடைய வார்த்தை நிறைவேறுங்க. அவர் என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இல்லை, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏசாயா 44:24. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை குறித்து நானே பூமியை பரப்பினவர். 26ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்றும் எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அதில் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நல்ல கவனிங்க. என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, கர்த்தர் ஊழியக்காரர் மூலமாக கொடுக்கிற வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி குடியேறுவாய் என்றும் எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்று யூத ஜனங்களுக்கு சொல்லி பாழான ஸ்தலங்களை அவர் எடுப்பிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எது எது பாழானது என்று காணுகிறீர்களோ அதை எடுப்பிப்பார் ஆண்டவர். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுவார். இப்படிதான் நான் நினச்சி என் வாழ்க்கை பாழா போச்சு. நீ சொன்னதை நம்பி 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 எல்லாம் போச்சு, என்னை விட்டு நாசமாக போச்சு, பாழா போச்சு. பாழாய் போனதை தேவன் எடுப்பிப்பார். நாசமா போனதை தேவன் எடுப்பித்து கட்டுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஸ் ராஜாவை யார் மூலமாக நமக்கு காரியம் நடக்கணுமோ அவங்க மூலமாக தேவன் நமக்கு காரியத்தை நடப்பிப்பார். அவங்கள நமக்கு மெய்ப்பனாக வைத்து அவங்க மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வைப்பார். நான் நமக்குன்னு சொல்கிறேன், இதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யார் மூலமாக காரியங்கள் நிறைவேற வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவன் நிறைவேற்றுவார். இந்த வார்த்தை மாறாதது. கர்த்தருடைய வார்த்தை தாமதிக்காது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஏசாயா 45:23. முழங்கால்கள் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். என்ன செய்வான்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே சொல்லியிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, அது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை
நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், உங்கள் நாவினால் ஜெபம் பண்ணுறீங்க பாருங்கள், அறிக்கையிடுறப்பீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுறீங்க பாருங்கள், அதை எல்லாத்தையும் இந்த நீதியான வார்த்தை எப்பொழுதும் மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21, ஏசாயா 59:21, உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3ஆம் மாசத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 59:21. நான் ஏன் தெரியுமா அந்த வசனங்களெல்லாம் நான் போடுறதை நிறுத்தினேன்? யாரும் பைபிள் எடுக்க மாட்டாங்கிறாங்க கையில். அதான் அவர் செய்தி கொடுக்கும் போதே வசனத்தை போட்டுறாருன்னு. அதனால தான் நான் அந்த வசனத்தை கொடுக்கறத நிறுத்தினேன். நீங்கள் பைபிளை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து ஒரு குறிப்பு எழுதுங்க, இந்த வசனங்களெல்லாம் எழுதுங்க. எழுதி அதை அப்படியே நீங்கள் நான் கொடுக்குற செய்தியோடு நீங்கள் அப்படியே தியானம் பண்ணி பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவனுடைய வார்த்தை நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 105:16, சங்கீதம் 105:16 அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடையப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும், அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை தேவன் புடமிடுவார். திருப்பி புத்தி இல்லாமல் எந்த தப்பு செஞ்சிடாமல், எல்லையும் இழந்து போயிடாமல் இருக்கணும். இதுவரைக்கும் இழந்தது ஒரு பக்கம், நம்பி 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 மோசம் போனதெல்லாம் ஒரு பக்கம், இதுவரைக்கும் நம்பி மோசம் போனது ஒரு பக்கம். இனிமேல் கர்த்தரை மாத்திரம் நம்பி, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழுங்க. கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி. சம்பூர்ணமாய் அவர் பொழிந்தருளி இருக்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். நான் போய் தேற்றவாள் நான் அனுப்பேன்னு சொன்ன இயேசு தேற்றவாள்னு அனுப்பினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை இறக்கினார். அது ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆக கர்த்தருடைய வார்த்தையை தெரிவித்தார். சங்கீதம் 138ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 138:2 உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், இந்த உலகத்தில் பூமியில் காணப்படுற சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். அப்படின்னா இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையே
மகிமைப்படுத்த போறார். இந்த மாதத்தில் அந்த வார்த்தை மகிமைப்பட போகிறது. உங்களுக்குள் அது மகிமைப்பட போகிறது. ஆக மூன்றாவது காரியம், கடைசி, கர்த்தருடைய இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46 அதிகாரம் 13 ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் இரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் இரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். சீயோன் என்பது தேவனுடைய ஆலயம். கர்த்தருடைய சபைக்கு நீங்க போறீங்க இல்லையா, அந்த சபையிலிருந்து தேவன் இரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. சபையில் போய் கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னை இரட்சியும், எனக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை தாமதிப்பதில்லை. அதே போல இந்த நாளிலே என்னை நீர் இரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பு எனக்கு தாமதிப்பதில்லை. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை இரட்சியும் ஆண்டவரே, இது எனக்கு தாமதிப்பாதபடி சீக்கிரமாய் என்னை இரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த வியாதி பலவீனம் சுகவீனங்களிலிருந்து என்னை இரட்சியும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இரட்சிப்பு தாமதிப்பதில்லை. அந்த இரட்சிப்பு உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சுகம் என்கிற இரட்சிப்பு சீக்கிரமாய் வரும். தடைகள் நீக்கப்பட்டு உங்களுக்கு வர வேண்டிய செழிப்பு, பண செழிப்பு, இன்னும் என்னென்ன செழிப்புகளோ எல்லா சமாதான செழிப்பு, சந்தோஷ செழிப்பு எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 12 அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4 அதிகாரம் 12 அவராலே அன்றி வேறொருவராரும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்ப நாம் ரட்சிக்கப்படும்படி அவராலே அன்றி, இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராரும் நமக்கு ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அப்போ அவருடைய நாமத்தினால்தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அவருடைய நாமத்தினால்தான் நம்ம எல்லாவற்றிலும் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆக அந்த ரட்சிப்பு கர்த்தர் தாமதிக்க மாட்டார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ரட்சிப்பை கேளுங்க, கர்த்தர் ரட்சிப்பை கொடுப்பார் உங்களுக்கு. சங்கீதத்தின் புத்தகம் 17 அதிகாரம் 7 சங்கீதம் 17:7 உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. வாசிங்க, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அவருடைய வலது கரத்தினால் உங்களை இந்த மாதம் தப்புவித்து ரட்சிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் நம்புனீங்கன்னா போதும், அவரை ரட்சிப்பு தாமதிக்காது. அவர் தம்முடைய வலது கரத்தினால் உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை நீரே ஆனால் கடலில் நானும் நடந்து வரணும்னு சொன்னான். பேதுரு நடந்து வானார், கடல் மேல் நடந்து போனான். இயேசுவை பார்த்துட்டு போன வரைக்கும் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. என்னைக்கு உலக பிரகாரமான கடல் இரைச்சல் சத்தத்தையும் கடல் அலையின் சத்தத்தையும் கேட்டானோ அப்போதான் அமிழ்ந்தான். ஆண்டவர் தன் வலது கரத்தினால் அவனை பிடித்து தூக்கினார். அவரோடு மறுபடியும் அந்த கடலிலே நடந்து வந்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும்
ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உமது வலது கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீர் கொண்டு செல்லும் அப்பா, என்னை ரட்சிப்பு தாமதிக்காமல் நீர் உடனடியாக என்னை கொண்டு செல்லும் ஆண்டவரே. கேளுங்க, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆக அவர் ரட்சிக்கிறதற்காக தான் வந்திருக்கிறாரு. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிப்படைகிறவர்களாக இருக்கும். வேதாகமத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். அந்த உதாரணம் என்ன பார்த்தீங்கன்னா, சகைன்ற ஒரு மனுஷன் இருப்பான். அவன் குள்ளன், ஆனால் ஆயக்காரன், வரி வசூலிக்கிறவன், வட்டி குட்டெல்லாம் பணம் சம்பாதிச்சவன். ஆனால் அவன் இயேசுவை பார்க்கணுன்னு போகிறான், பார்க்க முடியல. கடைசியாக இயேசுவை பார்க்கணுன்றக்காக காட்டத்தி மரத்து மேலே ஏறி நின்று கீழே குனிஞ்சு அவர் வரதையே பார்த்துட்ருக்கிறான். அவனுக்கு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான், இயேசுவை பார்க்கணும், அவ்வளோதான், அப்படியே பார்த்துட்ருப்பான். கிட்டக்க வந்த இயேசு மேலே அண்ணாந்து பார்ப்பார். அவன் பேர் கூட இவருக்கு தெரியாது. சகைவே, இறங்கி வா, இந்த காட்டத்தி மரத்துலேருந்து இறங்கி வா. இறங்கி வந்தான். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். உடனே உள்ளே போகிறான், கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியிலே நின்று சொல்கிறான், ஆண்டவரே, நான் யார்கிட்டெல்லாம் பணம் அநியாயமாக பிடுங்கினாலும் அவனுக்கெல்லாம் நான் கொடுத்துட்றேன், ஏழைகளுக்கெல்லாம் பாதியை கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நான் 3/4 திருப்பி கொடுத்துட்றேன். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆக நாம தாங்க நம்ம உள்ளத்தை மாற்றணும். நம்ம இருதயம் மாறிடுச்சு சொன்னால் ரட்சிப்பு நமக்கு வந்துருச்சு. நாமும் ஆபிரகாமின் குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் சகைவை கேட்டது போல் ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவை போல் உங்கள் பேரை போட்டுக்குங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்க வேண்டும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். நீங்கள் அவரோடு இணைந்திருங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையிலே ரட்சிப்பு வந்தது, உங்களுடைய படிப்பிலே ரட்சிப்பு வந்தது, உங்கள் குடும்பத்திலே ரட்சிப்பு வந்தது, உங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தாமதிக்கவே தாமதிக்காது. அப்பயே உடனடியாக சகை ரட்சிக்கப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3 காரியங்களை நாம் பார்த்தோம். 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அந்த 3 காரியங்களும் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தரிடமிருந்து எதுவும் தாமதிப்பதில்லை. முதலாவது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. 2வது, கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. 3வது, கர்த்தருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஆக இந்த 3 காரியங்களும் இனி தாமதிக்காது. ஆக இனி வாழ்க்கையில் தாமதிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அந்த தாமதமெல்லாம் நீங்கி போகுது. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார். ஒரு விசேஷ ஜப குறிப்பு இப்போ தான் சொன்னாங்க. அந்த ஜப குறிப்பை இந்த ஜபத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். மலர் என்று சொல்லுகிறதான சகோதரிக்கு உடல் நலம் குன்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும், அந்த வியாதி நீங்க வேண்டும். அதற்காக இந்த முடிவு ஜபத்திலே அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிடுறேன். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, கர்த்தரிடமிருந்து எதுவும் தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லைப்பா. இந்த 3 தாமதிப்பதில்லை. இந்த 3 தாமதிக்காமல் எங்களுக்கு கிடைக்குமானா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக என்றைக்கும் தாவீதை போல ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் விசேஷமாக மலர் என்றும் சகோதரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம்.
அவங்களுக்கு இருக்கிற அந்த வியாதியிலிருந்து விடுதலையை தருவீராக. அவங்க எடுத்து கொண்டிருக்கிற ட்ரீட்மெண்ட்டை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ, என்ன மருந்துகளை எடுக்கிறாங்களோ, என்ன மருத்துவம் செய்யப்படுகிறதோ, அந்த மருந்துகள், அந்த மருத்துவம் வெற்றிகரமாய் முடிவதாக. நீ ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தாமதியாமல் அவர்களுக்கு சுகத்தை தருவீராக. தாமதியாமல் சுகத்தை தாரும், இப்பொழுதே தாரும் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடும். அவங்க சுகமடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அவங்களுடைய பழகினவர்கள், அவருடைய உறவினர் எல்லாரையும் கர்த்தர் நீர் அவர்களுடைய விண்ணப்பங்கள், அவருடைய வாஞ்சைகளை எல்லாம் பார்த்து அந்த மலர் என்னும் சகோதரிக்கு சுகத்தை இப்பொழுதே தாமதிக்காமல் கொடுப்பீராக. அந்த டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணும் பொழுது அந்த டாக்டர்ஸ் கொடுக்கிற மாத்திரைகள், மருந்துகள் எல்லாம் வேலை செய்வதாக. கர்த்தர் அதை தாமதியாமல் சுகத்தை கொடுப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்பா. இந்த செய்தி கேட்ட உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் தாமதியாதபடிக்கு, உடைய வார்த்தை தாமதியாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீ ரட்சிப்பீராக. செழிப்புக்கு ஏதுவாக நீ ரட்சிப்பீராக. செழிப்பை இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகள் சுகத்திலே ரட்சிப்பு, பலத்திலே ரட்சிப்பு, சமாதானத்திலே ரட்சிப்பு, சந்தோஷ செழிப்பு ஆண்டவரே, மனத தைரியத்திலே செழிப்பு, விசுவாசத்திலே செழிப்பு ஆண்டவரே, எல்லாவற்றிலும் செழித்திருக்க நீர் கிருபை செய்யும்பா. எல்லாவற்றிலும் செழிப்பை நீர் தாரும். பண காரியத்திலே செழிப்பை தாரும். பண தேவைகளை எல்லாம் சந்தியும் செழிப்பை நீர் தாரும் ஆண்டவரே. செழிப்பை நீர் தாரும். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையானவைகளெல்லாம் சந்திப்பீராக. இந்த வருட வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறதாவது, உங்களுக்கு செழிப்பு உண்டாயிருக்கும். இந்த வாக்கு தத்தம் தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தை தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையின்படி ரட்சிப்பும் தாமதிப்பதில்லை. ஆக செழிப்பு சீக்கிரமாய் இந்த செய்தி கேட்கும் பொழுதே செழிப்பு உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை பக்குவப்படுத்துவீராக. இருதயத்தை பக்குவப்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாமே எடுக்கிறோம். கர்த்தரை ஜெபிப்பெருமான இயேசுவின் ஜெபிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் வழி நடத்தலும், பக்கபலமும், பாதுகாப்பும், அவருடைய வாக்குத்தத்தமும், அவருடைய வார்த்தையும், ரட்சிப்பும் தாமதிக்காமல் சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி நடப்பதாக, ஆமென். விசேஷமாக அந்த மலர் என்ற சகோதரிக்கு சுகம் என்கிற அந்த செழிப்பு உண்டாவதாக, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை தாமதிக்காது. கர்த்தர் உங்களை சீக்கிரமாக ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பும் தாமதிக்காது. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, ஆசீர்வாதத்தில் செழிப்பாருங்க. உங்கள் கைக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வரும். யார் மூலமாக நடக்கணுமோ அவங்க மூலமாக சீக்கிரமாக கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நீங்கள் எடுக்கிற மருத்துவர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு சுகம் கொடுப்பார். உங்களுக்கு வர வேண்டிய தேவைகள், பணங்கள் எல்லாவற்றையும் யார் மூலமாக வரணுமோ அவங்க மூலமாக தேவன் வர வைப்பார். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென், ஆமென்.